திடீரென்று மதியம் 1 மணி அளவில் தலைவர் ஜெகன்மூர்த்தியருடைய வீட்டுக்கு அருகாமையில் வீட்டை சுற்றி டிஎஸ்பி தமிழரசி அவருடைய தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீஸை இறக்கி தலைவர் வீட்டை வந்து கதவை உடைச்சிருக்காங்க. கதவை பூட்டு இருக்கு. பூட்டை வந்து உடைக்கிறதுக்கு ராடு விட்டு அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. எல்லாம் தடுத்து இருக்காங்க. என்ன காரணம், எதுக்காக திடீர்னு இவ்வளவு போலீஸ் வந்து கேட்டதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. என்ன காரணம் சொன்னா, அதாவது ஸ்டாலின், இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்னு சொல்றாரு. டிஎஸ்பி வந்திருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறாங்க? கம்ப்ளைண்ட், கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல பேர் இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் தலைவர் பேரும் சொல்லல, எங்க கட்சி பேரும் அதுல மென்ஷன் பண்ணல. தேவையில்லாம எஃப்ஐஆர்லயும் பேர் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர்ல பேர் யாரு இருக்காங்கன்னு சொன்னா சர்ச் வாரண்ட்டும் கிடையாது. வனராஜ், மணிகண்டன், கணேசன், சரத்குமார், மகேஸ்வரி இவங்க தாங்க எஃப்ஐஆர் இருக்காங்க. கிட்னாப்பிங் கேஸ்ல இவங்க தான் இருக்காங்க. அந்த அம்மா வந்து தலைவர் பேரும் சொல்லவே இல்லை, தலைவர் ஜெகன்மூர்த்தியோட பேரும் சொல்லல, அந்த தம்பியும் சொல்லல என்ன கடத்தினாங்கன்னு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா வந்து இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. எங்களை யாரும், என் பையனை யாரும் கடத்தலாம் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிற பிறகு வனராஜி, மணிகண்டன், கணேசன் பாருங்க அந்த அம்மா வந்து அந்த அம்மா பேசியிருக்காங்க. இது தேவையில்லாம, அதாவது ஒரு தலைவரை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த எதிர்கட்சியாளர்கள் இது போல ஒரு வேலையை செய்யறாங்க. உண்மையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. அந்த அராஜக ஆட்சியில இந்த காவல்துறை அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நான் கேட்கிறேன், அண்ணன் சீமான கைது செய்ய போனீங்க, அங்க முன்னாலே போய் ஒட்டினீங்களா இல்லையா? ஏன் இங்க ஒட்டல? எங்களுக்கு ஏன் சம்மன் கொடுக்கல? அப்ப தலித் தலைவர் நீட்டா வருவீங்களா? எங்க 48 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக வச்ச தலைவங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பண்ணுவீங்க? இது தலைவர் ஜெகன்மூர்த்தியால அவமானப்படுத்துங்க, ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறது. இது அவமானங்க. உண்மையிலே வந்து ஹியூமன் ரைட்ஸ் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க. நாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைங்க, எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்லைங்க, எப்படிங்க வருவீங்க? நான் கேட்கிறேன், மத்த தலைவர் போய் கைது பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் கண்டிப்பா தாமாக வந்து இதை முன்னெடுக்கணுங்க. இது பொய்யான வழக்கு. அதுவே உடனே டிஎஸ்பி தமிழரசியும் அந்த இன்ஸ்பெக்டரும் உடனடியா மன்னிப்பு கேட்கணும். உடனடியாக இதுக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா நாங்க வேற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கோம். சம்மதம் கொடுக்கல, காவல்துறை பேரே இல்ல. 500 காவல்துறை எதுக்குங்க? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கா? அது விசாரணைக்காக கூட வந்திருக்கலாம். விசாரணைக்கு 500 போலீஸ் வருவாங்களா? என்ன அநியாயம் இல்ல இது? அடுக்குமா இது? தலைவரை இது பண்றதுக்கு 500 பேர் வருவீங்களா? காமௌண்ட் எகிரி குச்சி வந்திருக்காங்க, கூட்ட உடைக்கிறாங்க. இது என்ன அராஜகம்? இந்த ஆட்சியில காவல்துறை அராஜகமா? இது இந்த ஆட்சி அராஜக ஆட்சி தான். ஆகவே உடனடியாக காவல்துறை இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். கேட்ட உயர் போலீஸ் அதிகாரி சொல்றேன்றாங்க. யார் அந்த உயர் போலீஸ் அதிகாரி? அவங்கள கேளுங்க. ஒரு தலைவர் அசிங்கப்படுத்துறதுக்காக இவ்வளவு வேலை இங்க நடக்குதுங்க. அவங்க கிட்னாப்பிங் கேஸ் சொல்றாங்க. கிட்னாப்பிங் கேஸ்ல எஃப்ஐஆர்ல பேர் இருக்குமா வேண்டாமா? எஃப்ஐஆர்ல பேர் இல்ல, அரெஸ்ட் வாரண்ட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீட்டா வராங்க எல்லாம். 500 போலீஸ் வராங்க. என்னங்க இதெல்லாம் அநியாயம்? லட்டி சார்ஜ் பண்ணுவோன்றாங்க. என்ன இதெல்லாம்? அத தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படிதான் பண்ணுவீங்களா? சில ஊடகங்களும் தவறான செய்தி கைது செஞ்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. தலைவர் காலையில் போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனா வந்து சில ஊடகங்கள்ல வந்து ஜெகன்மூர்த்தியார் கைது செய்திருக்கார்
கிட்னாப்பிங் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க மேலே நாங்க வந்து கேஸ் போடுவாங்க. அந்த டிவி சேனல் நாங்க கேஸ் போடுறதுக்கு இருக்கோம். உடனடியே சாமா வந்து உள்ள வந்து அவங்க வந்து வாபஸ் பண்ணுவாங்க. முகாந்திரம் எதாவது இருக்குன்னு சொன்னா எதுவும் இல்லைன்றாங்க. எஃப்ஐஆர் காட்டுங்க, எஃப்ஐஆர் இல்லங்க பேரு. அப்ப இது என்ன யார் அசிங்கப்படுத்துறதுக்கு? தலைவரை திட்டமிட்டு ஒரு தலித் தலைவருடைய புகழை கெடுக்கணுன்றதுக்காக இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் இதை பண்றாங்க, ஆட்சியாளர்கள் இதை பண்றாங்க. பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அந்த அம்மா பேரு என்ன, லட்சுமி யுவராஜே வந்து கோர்ட்லயே சொல்லிருக்காங்க. அவங்களே வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? என் பையனை கடத்தவங்க இந்த 4 பேர் வனராஜ், மணிகண்டன், கணேஷ், சரத்குமார், மகேஸ்வரி இவங்க தான் சொல்லிருக்காங்க. தலைவர் பேரை சொல்ல, எங்க புரட்சி பாரத கட்சி பேரை சொல்லல. இத பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மாவும் பேசுறாங்க பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. தலைவருக்கு ஜெகன்மூர்த்தியார் இருக்க சம்மந்தமே இல்ல. அவர் எங்க பையனெல்லாம் கடத்தலன்னு சொல்றாங்க. ஏங்க ஒரு தலைவரே இது என்னங்க இதெல்லாம்? ஒரு தலைவர் போய் ஒரு பையனை கடத்துவார்களா? போலீஸ் வந்து உள்ள வந்து சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணிட்டு அதாவது எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி இருக்காரா ஆள் இருக்காங்களான்னு பார்த்தாங்க. அவ்வளவுதான். அவர் வீட்டுல இல்லன்னு சொல்லி உள்ள வர